இந்த டேப்லெட் மொத்தத்தையும் நீ தான் தயாரிச்சான்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு இன்னும் தெரிய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அதுக்கான ஃபார்முலா எங்கே கிடைச்சதுங்கிறது தான். அவ்வளவு நேரம் எந்த உணர்ச்சியையும் காட்டாமல் நின்றிருந்த ராணாவிடம் லேசான கோபம் வெளிப்பட்டது. என்ன அதிகாரமெல்லாம் தூள் பறக்குது? நீங்கள் எங்கள் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறீங்க, அவ்வளோதான். மற்றபடி உங்கள் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. வேகமாக சொன்ன ஹரிஷும் ராணாவை முறைத்தான். அப்படின்னா நான் சந்தேகப்பட்ட மாதிரியே இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது என்ற ராணா, நான் இந்த விஷயத்தை அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டேன் ஹரிஷ். உனக்கு அந்த ஃபார்முலா எங்கே கிடைச்சதுன்னு நான் கண்டுபிடிச்சே தீருவேன் என்றான். அவனுடைய குரலில் வெளிப்பட்ட உறுதி ஹரிஷையே ஒரு நிமிடம் அசைத்து பார்த்தது. இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரியல ப்ரொஃபஸர் சார். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்றுக் கொடுக்க தானே காலேஜுக்கு வந்தீங்க. ஆனால் இப்போ ஏதோ டிடெக்டிவ் வேலை பார்க்குற மாதிரி சொல்கிறீங்க. நான் என்ன பண்ணால் உங்களுக்கு என்ன சார்? ஹரிஷ் கொஞ்சம் கடுப்பாகவே கேட்டான். நீ என்ன பண்ணாலும் அது எனக்கு ரொம்ப முக்கியம்தான் ஹரிஷ். ஏன்னா இந்த ஹெர்பல் மெடிசன் உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ தான் ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருக்க போகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மீண்டும் ராணாவிடமிருந்து ஒரு வித்தியாசமான டோன் வெளிப்பட்டது. கிட்டத்தட்ட ருத்ரவேந்தர் கூறிய அதே அர்த்தத்துடன் ராணாவும் சொல்ல ஹரிஷுக்கு திரும்பவும் ஷாக் அடித்தது போல இருந்தது. ஆனால் அதை சாமர்த்தியமாக மறைத்து கொண்டவன், நீங்கள் என்னென்னவோ சொல்கிறீங்க, அதெல்லாம் எதுவுமே எனக்கு புரியல. என் கம்பெனி கொஞ்சம் பிரச்சனையில் இருந்துச்சு, அதை சரி பண்ண எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. இந்த மாதிரி ஹெர்பல் டேப்லெட் தயாரிக்கிற ஒருத்தரை எனக்கு தெரியும். அவர்கிட்ட தான் இதை வாங்கி இப்படி ஏலத்தில் விடுறேன். இது மூலமாக எனக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். இதுதான் விஷயம், போதுமா என்று எரிச்சலுடன் ஹரிஷ் சொல்ல ராணாவின் முகத்தில் ஒரு வினோதமான புன்னகை தோன்றியது. நீ திரும்ப திரும்ப உன்னோட முட்டாள் எதிரிங்கன்னு நினச்சே என்கிட்ட பேசிகிட்டு இருக்க. நீ கண்டிப்பாக இந்த 100 டேப்லெட்ஸோடு நிறுத்த மாட்டேன்னு எனக்கு தெரியும். உன்னோட மிகப்பெரிய லட்சியத்தை அடையிறதுக்கு இப்போ தான் நீ ஃபஸ்ட் ஸ்டெப்பையே எடுத்து வச்சுருக்க. இது இன்னும் முடிவில்லாமல் போயிட்டே தான் இருக்கும், உங்ககிட்ட இருக்கிற இன்ஃபினிட்டி பெண்டன்ட் மாதிரியே. தன்னுடைய அழுத்தமான குரலில் ராணா கூற ஹரிஷ் சடனாக நிமிர்ந்து அவனை பார்த்தான். இவன் என்ன ஜோசியக்காரனா? நம்மளை பற்றி எல்லா விஷயத்தையும் அப் டு டேட் தெரிஞ்சு வச்சுருக்கான். உண்மையிலேயே யார் இவன்? எதுக்காக என்னையவே சுற்றி சுற்றி வரான்? ஏன் என்னை பற்றி தெரிஞ்சுக்க இவ்வளோ ஆர்வம் காட்டுறான்? யோசிக்கும் போதே ஹரிஷுக்கு குழப்பமாக இருக்க, உங்களுக்கு என்னதான் சார் வேணும் என்று பொறுமை இழந்து கேட்டான். அதை கேட்டு சத்தமாக சிரித்த ராணா, முதல்ல என்னோட சில கேள்விகளுக்கு பதில் வேணும். ஆனால் நீ தான் சொல்ல மாட்டேன்னு சாதிக்கிறியே என்றான். தெரிஞ்சாதானே சார் சொல்ல முடியும்? நீங்கள் கேட்குறது எல்லாமே எனக்கு சம்மந்தமில்லாத விஷயமா இருக்குது. அப்புறம் எப்படி நான் பதில் சொல்ல முடியும்? இப்போ கூட எதுக்காக என்கிட்ட வந்து இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. ஹரிஷ் தனக்கு எதுவும் தெரியாது என்பது போலவே பேசினான். கூடிய சீக்கிரம் எல்லாமே புரிய வரும் ஹரிஷ். நம்மளோட சந்திப்பு இதோட முடிஞ்சு போயிடாது. இப்போ தானே ஆட்டமே சூடு பிடிச்சிருக்கு, இனிமே தான் என்று ராணா ஏதோ சொல்ல வர, போது நிறுத்துங்க சார். எதுக்காக என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் கேட்குற எதை பற்றியும் எனக்கு தெரியாது. ஆமாம், முதல்ல யார் சார் நீங்கள்? உங்களை பார்த்தா எனக்கு ப்ரொஃபஸரானே சந்தேகமாக இருக்குது. ஹரிஷ் கோபமாக கேட்டான். இப்போது ராணாவின் முகத்தில் உண்மையாகவே ஒரு கோபம் மின்னி மறைந்தது. ஆட்காட்டி விரலை வைத்து தன் முகத்தில் இருந்த தழும்பை தடவியவன், சில விஷயங்களை தெரிஞ்சுக்காமல் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு நல்லது ஹரிஷ். சரி, இப்போ நான் கிளம்புறேன். ஆனால் கண்டிப்பாக உங்ககிட்ட மறுபடியும் வருவேன் என்ற ராணா அப்படியே திரும்பி நடந்தான். பேண்ட் பாக்கெட்டுகளில் கைவிட்டபடி ஸ்டைலாக நடந்து சென்ற ராணாவின் முதுகை வெறித்து பார்த்தான் ஹரிஷ். இருக்கிற பிரச்சனைகளையே சமாளிக்க முடியல, இதில் இவன் வேற புதுசா. ஆனால் அவன் சொல்கிறதும் ஒரு வகையில் சரிதான். இவன் நிச்சயமாக என்னோட மற்ற எதிரிங்க மாதிரி கிடையாது. சொல்லப்போனால் இவன் நல்லவனா கெட்டவனானே தெரிய மாட்டேங்குது. இவன் நம்ம காலேஜில் ப்ரொஃபஸராக வந்ததுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும்னு தோணுது. ஒருவேளை இவனும் நம்மளை மாதிரியே எதையாவது தேடி வந்திருப்பானோ? ஹரிஷின் மனதில் முதன்முறையாக சந்தேக விதை விழுந்தது. ஹரிஷ், ஒரு நிமிஷம் இங்க வா என்ற ஐராவின் குரல் அவனை கலைக்க தலையை குலுக்கியவன், இப்போ எதுக்காக இதெல்லாம் நம்ம போட்டு குழப்பிக்கணும்? பூனைக்குட்டி ஒரு நாள் வெளியே வந்து தானே தீரும், அன்னைக்கு பார்த்துக்கலாம் என்று முடிவெடுத்தான். பின்பு ஐராவிடம் சென்றவன் ஏலத்தை பற்றிய அவர்களின் சந்தேகங்களை தீர்த்து வைத்தான். அந்த ஏலம் ஒரு வழியாக முடிவுக்கு வர ஹரிஷ் எதிர்பார்த்ததை விடவே அதிக அமௌண்ட் சேர்ந்திருந்தது. இப்போதைக்கு இதை வச்சு ஃபினான்ஷியல் ரீதியாக நம்மளோட கம்பெனியை ஸ்டெடியாக நிற்க வச்சிடலாம்ல நிக்கிதா என்று அவன் கேட்க, பெரிய சிரிப்போடு தலையாட்டிய நிக்கிதா, நிச்சயமா சார் என்றாள். பின்பு அவனுடைய நண்பர்களும் ஒவ்வொருவராக கிளம்ப ஹரிஷும் வீட்டுக்கு போகலாம் என்று நினைத்தான். நிக்கிதாவிடம் மிச்ச வேலைகளை பார்த்துக்க சொல்லிவிட்டு கீழே வந்தவன் அவனுடைய காரில் ஏறி உட்கார்ந்தான். அப்போது சரியாக போன் அடிக்க எடுத்து பார்த்தவன் அதில் சந்தனாவின் பெயர் வரவும் சந்தோஷமாக முகம் மலர்ந்தான். சொல்லு பேபி, என்ன மிஸ் பண்றியா என்று கொஞ்சலாக அவன் கேட்க, ஹரி நீ உடனே வீட்டுக்கு கிளம்பி வா, நம்ம காலேஜோட வைஸ் பிரசிடென்ட் அப்புறம் ப்ரொஃபஸர்ஸ்னு நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க என்ற சந்தனாவின் குரலில் பதட்டம் தெரிந்தது. அதற்கு மேல் அவளை எதுவும் கேட்காத ஹரிஷ், சரி நீ ஒன்றும் பயப்படாத பேபி, நான் உடனே அங்கே கிளம்பி வரேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான். உண்மையில் இப்போது அவர்களையெல்லாம் சந்திக்கும் மனநிலையில் ஹரிஷ் இல்லை.
ஆனால் சந்தனாவிற்காக அவன் செல்ல வேண்டியிருந்தது. ஆள் மனதில் எரிச்சல் தோன்ற தன் பிளாட்டை நோக்கி ராக்கெட் வேகத்தில் காரை செலுத்தினான் ஹரிஷ். ஹரிஷ் வீட்டிற்கு திரும்பிய பொழுது அவன் வீடு முழுவதும் ஆட்களால் நிரம்பி வழிந்தது. நாதனுடன் சேர்த்து இன்னும் சில ப்ரொஃபஸர்களும் வந்திருக்க ஹரிஷ் அவர்களை ஆச்சரியமாய் பார்த்தான். திடீரென்று எதற்காக அவர்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள் என்பது அவனுக்கு புரியவில்லை. சந்தனாவை பார்க்க வந்திருந்த திலகா அவர்கள் எல்லோரையும் மாறி மாறி பார்த்தபடி நின்றார். ஏற்கனவே இவன் மேலே எனக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. இப்போ என் சந்தேகம் அதிகமாகிற மாதிரியே ஒன்னொன்னும் நடக்குதே. இப்போ எதுக்காக இவனை தேடி இத்தனை பேர் வந்திருக்காங்க என்று மனதில் நினைத்தபடி நின்று கொண்டிருந்தார் அவர். இன்னொரு பக்கம் ஆர்வத்தை அடக்க முடியாமல் மகிழ்ச்சியில் முகமெல்லாம் சிவந்து ஆனந்த கண்ணீர் வடிக்க தயாரான நிலையில் நின்று கொண்டிருந்தாள் சந்தனா. நடக்கும் எதையும் அவளால் நம்ப முடியவில்லை. அதே நேரத்தில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தாமல் இருக்கவும் முடியவில்லை. திலகாவைப் போல் அவனை மிக மோசமாக பேசவில்லை என்றாலும் மற்றவர்கள் போல தன் கணவன் அனைத்தையும் செய்யும் அளவிற்கு வல்லவனாக இல்லை என்று பலமுறை வருத்தப்பட்டிருக்கிறாள். சில முறை அது அவனிடம் கூட காட்டியும் இருக்கிறாள். ஆனால் இப்போது பெரிய பெரிய பதவியில் இருக்கும் அனைவரும் அவனை தேடி பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள் என்று நினைக்கும் போதே அவளுக்கு பெருமையாக இருந்தது. ஆனால் ஹரிஷ் முகத்தில் எந்த வித்தியாசமான உணர்ச்சியும் இல்லை. அனைவரையும் வெகு சாதாரணமாக பார்த்தவன், எல்லாரும் எதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு நிறைய வேலை இருக்குது, ஸோ கொஞ்சம் சீக்கிரம் சொன்னீங்கன்னா நான் போய் அடுத்த வேலையை பார்ப்பேன் என்று கழுத்தை தேய்த்து கொண்டே சொல்ல அவனை முறைத்து பார்த்துவிட்டு எழுந்து அவனிடம் வந்த ஒருவன், இங்கே பாரு, நாங்கள் யாரும் சும்மா உன்னை பார்த்து உங்ககிட்ட வெட்டி கதை பேசுறதுக்காக வரல. உங்ககிட்ட பவர்ஃபுல் இருக்குதானே, அது எங்களுக்கு தேவைப்படுது, அதுக்காக தான் உன்னை தேடி வந்திருக்கோம் என்று கூறினார். ஹரிஷ் அவர்களை நக்கலாக பார்த்து, அதுக்காக தான் இங்கே வந்திருக்கீங்களா, நான் கூட என்னமோ நினச்சேன் என்று வெகு சாதாரணமாக கூறி அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்தான். அவனது பாவனையை பார்த்த பிறகு அங்கிருந்த அனைவருக்கும் ஒரு நிம்மதி பெருமூச்சு வந்தது. நிச்சயம் இவனிடம் தாங்கள் தேடி வந்ததே இருக்கிறது என்ற எண்ணம்தான் அந்த நிம்மதிக்கான காரணம். நல்ல வேலை, நல்லவனோ கெட்டவனோ நமக்கு தேவையானது இவங்கிட்ட இருந்ததுன்னா வேலை இதோடு முடிஞ்சிடும், வேற யார்கிட்டையும் போய் நம்ம கேட்க தேவையில்லை என்று அவர்கள் தங்களுக்குள் கிசுகிசுத்து கொண்டிருக்க நாதன் அமைதியாக உட்கார்ந்திருந்தார். ஹரிஷ், நீங்கள் தேடி வந்ததெல்லாம் சரி, ஆனால் நீங்கள் கேட்குற அந்த பவர்ஃபுல் என்கிட்ட இல்லையே. ஸோ ஐ எம் ரியலி சாரி, என்னால் உங்களுக்கு உதவி பண்ண முடியாது என்று சாதாரணமாக சொன்னவன் அவர்களை வெளியே செல் என்று மட்டும்தான் கூறவில்லை, கிளம்புங்கள் என்ற பாவனையோடு தான் அவன் அமர்ந்திருந்தான். அப்போதுதான் நிம்மதியாக தங்களுக்குள் பேசிக்கொண்டிருந்தவர்கள் அவன் கூறியதை கேட்டு அதிர்ச்சி அடைந்து, என்ன ஹரிஷ், வேறும்னே பண்ணிட்டு இருக்கியா? உன்கிட்ட அந்த பில் இல்லைன்னு எங்களை நம்ப சொல்றியா? இப்போதான் தேவைக்கு அதிகமாகவே அந்த தியான மீடியாவை சேர்ந்தவங்களுக்கு நீ கொடுத்தியே, அந்த விஷயம் தெரிஞ்சுதான் நாங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கோம். இப்போ நாங்கள் கேட்ட உடனே மட்டும் இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எங்களெல்லாம் பார்த்து அவனுக்கு எப்படி தெரியுது என்று மாறி மாறி அனைவரும் அவனிடம் சண்டைக்கு வர, ஹலோ, நீங்கள் எல்லாரும் என்கிட்ட உதவிக்கிட்டு வந்திருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? அதை மருந்து என்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கீங்க என்று சொன்னவன், என் கையில் இல்லைன்னு தானே சொன்னேன், என்கிட்ட இல்லவே இல்லைன்னு சொல்லலையே. அந்த பில் எல்லாமே என்னோட மென்டார் கிட்ட இருக்கு. எனக்கு தேவைப்படுறப்பெல்லாம் அவர்கிட்ட இருந்து தான் நான் வாங்கிப்பேன். உங்களுக்கு அவர் தெரியும் தானே, நீங்கள் எல்லாருமே அவரை பார்த்துருக்கீங்க தானே என்று இப்போது கூட சிறிதும் பதட்டம் இல்லாமல் சாதாரணமாக கேட்ட அவனை எதுவும் செய்ய முடியாமல் கைகளை முறுக்கியபடி அவனை முறைத்தார்கள். பிறகு எப்படியோ அவனிடம் தங்களுக்கு தேவையானது இருக்கிறது என்று அறிந்து கொண்ட நொடி மீண்டும் பழையபடி, சாரி ஹரிஷ், நாங்கள் ஏதோ கோபத்தில் உங்ககிட்ட கத்தி பேசிட்டோம், மற்றபடி எதுவும் கிடையாது. நீயும் எங்ககிட்ட இப்படிலாம் வேணும்னே வம்பு பண்ணுறதுக்காக பேசாத, அப்படி பேசினாதான் இந்த மாதிரிலாம் ஆகுது என்று சமாளித்தார்கள். ஹரிஷின் என்று மாறி மாறி திலகாவிடம் கேட்க ஆரம்பித்தனர். நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, நான் சீக்கிரமாவே அதுக்கான ஏற்பாட்டை பண்றேன் என்று கூறியவர்
எப்படியாவது இதன் மூலமாக நிறைய பணத்தை ஈட்டிவிட வேண்டும் என்ற திட்டமே தீட்டிவிட்டார். இங்கே பாருங்க மேம், நீங்கள் மட்டும் நாங்கள் கேட்டதை நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ அதை கெடுத்துக்காத. தயவு செஞ்சு போய் அவங்க கேட்டதை வாங்கிட்டு வா. அப்படி பண்ணா உன்னை என் பொண்ணு கூட வாழ விடுவேன் என்று அவன் உடல் நிலையை கூட கருத்தில் கொள்ளாமல் பிடிவாதமாக கூறினார் திலகா. சோர்ந்து போய் அவரை பார்த்த ஹரிஷ், இங்கே பாருங்க அத்தை, நான் ஒன்றும் வேணும்னே அவரை போய் பார்க்க மாட்டேன்னு சொல்லலை. அவர் இப்போ எங்கே இருக்காரு, என்ன பண்ணுறாருன்னு எனக்கே தெரியாது. அவர் எங்கே போய் தேட சொல்கிறீங்க? அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை என்று அவன் பொறுமையாக உண்மை நிலையை கூறினாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இப்போது திலகா இல்லை. அதான் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியலன்னு சொல்றியா? அப்படின்னா போய் தேடினா தானே கிடப்பாரு. இங்கேயே நின்று என்கிட்ட டயலாக் மேலே டயலாக பேசிக்கிட்டு இருந்தால் அவர் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவங்க எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, எப்படியாவது அந்த பிள்ளை கொண்டு வந்துரு என்று சொன்னவர் அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்து, என்னால் இன்னும் கூட நம்ப முடியல, இவ்வளோ பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு என்ற பிரமிப்போடு சொல்லிவிட்டு, இங்கே பாரு ஹரிஷ், ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ. இப்போ மட்டும் நீ கிளம்பி போய் மாத்திரையோட திரும்ப வரலன்னா அவ்வளோதான் என்று தனது முடிவை கூறியவர் அப்படியே அமர்ந்திருக்க ஹரிஷ் எதுவும் பேசாமல் நின்றான். அங்கு வந்த சந்தனா, மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு அளவுக்கு தான் எல்லாமே. அப்புறம் என்ன நடந்தாலும் நான் ஹரிஷை விட்டு வரப்போறதில்ல. அப்புறம் எதுக்கு எப்போ பார்த்தாலும் என்ன வச்சே அவனை பிளாக்மெயில் பண்ணுறீங்க? அவனே உடம்பு சரியில்லாமல் இருக்கான், அவங்ககிட்ட போய் இந்த வேலையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்போதான் அவனோட காயமெல்லாம் சரியாயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் அவனை என்னால் எங்கேயுமே அனுப்ப முடியாது என்று ஒரு மனைவியாக அவன் உடல்நிலையில் அக்கறை கொண்டு அவள் சொல்ல, அடேங்கப்பா, என்னதான் பண்ண முடியும் உன் புருஷனால? நல்லா இருந்தபோதே எதுவும் பண்ண மாட்டான், இப்போ அடிபட்டிருக்கிறது அவனுக்கு ஒரு காரணம், அவ்வளோதான். காலம் முழுக்க இப்படி எதுவுமே பண்ணாமல் இந்த வீட்டில் ஓசியில் சாப்பிட்டு வாழலான்னு முடிவு பண்ணியிருக்கானா? எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. அந்த பில்லை போய் வாங்கிட்டு வந்தா அவங்க கொடுக்குற பணத்துல இருந்து இவனுக்கு கொஞ்சம் நான் தருவேன், தயவு செஞ்சு இவனை போக சொல்லு என்று சொல்ல, அம்மா நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, இதை பண்ணவே வேண்டாம்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தர பணத்தில் ஹரிஷுக்கு பங்கு தரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. முதல்ல ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அவன் சம்பாதிக்கிற பணம் முழுக்க முழுக்க ஹரிஷுக்கு தான் சொந்தம். ஒருவேளை அந்த பணம் நம்ம கைக்கு வந்தால் அதில் நீங்கள் உரிமை கொண்டாடக்கூடாது என்றாள் சந்தனா. தன் அம்மா இப்படி பணத்தாசை பிடித்து ஆடுவது அவளுக்கு எரிச்சலை வரவழைத்தது. என்னது, எனக்கு உரிமை இல்லையா? உன் புருஷன் இதை பண்ணவே மாட்டான்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கான். அவங்க கிட்ட பேசி இந்த டீலை ஓகே பண்ணது நான். இப்போ எனக்கு ஒரு வேலையாள் மாதிரி தான் உன் புருஷன், அதுக்கு சம்பளம் தானே கொடுக்கணும், அதுக்கு தான் பணத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறேன். இவனை முதல்ல கிளம்ப சொல்லு. ஒருவேளை அவங்க சொன்ன மாத்திரை இல்லாமல் அவன் திரும்ப இங்கே வந்துடக்கூடாது. நீயும் அவன் முக்கியமா நான் முக்கியமானு முடிவு பண்ண வேண்டி வரும் என்று சொன்னதில்தான் அவர் பிடியிலிருந்து ஒரு நொடி கூட இறங்குவதை பற்றி யோசிக்கவே இல்லை. அம்மா என்று சந்தனா மீண்டும் பேச வர அவளை தடுத்து நிறுத்தினான் ஹரிஷ். சந்தனா அவனை திரும்பி பார்க்க, தேவையில்லாமல் அத்தை கிட்ட சண்டை போடாத. நானே நினச்சா கூட என்னோட மென்டார் இப்போ எங்கே இருக்காருன்னு தேடி என்னால் கண்டுபிடிக்க முடியாது.
ஸோ இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுனால எந்த யூஸும் இல்லை என்று சொன்னவன் மெதுவாக அவள் தலையை வருடி விட்டு, நீ வீட்டிலே இரு, நான் கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லி அவள் பதிலுக்கு காத்திருக்காமல் வீட்டிலிருந்து கிளம்பி விட்டான். போகும் அவனை பார்த்து கொண்டே நின்றாள் சந்தனா. ஆனால் வெளியில் கிளம்பி வந்திருந்த ஹரிஷ் வீட்டிலிருந்து சிறிது தூரம் வந்த பிறகு சிரிப்பை அடக்க முடியாமல் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தான். இவ்வளோ நாள் என்னை பார்த்தாலே வேணும்னே என்கிட்ட வம்பு பண்ணி என்னை அசிங்கப்படுத்தி என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்னால் ஒரு காரியம் ஆகணும்னா உடனே என் காலை பிடிக்கிறாங்க. நான் இவங்களுக்கு பில் வாங்கி தரணுமாமா? அது மட்டும் இந்த ஜென்மத்தில் நடக்கவே நடக்காது என்று மெதுவாக வாய்விட்டு சொன்னவன், சந்தனாவுக்காக தான் நான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிறேன், ஆனால் அதுக்கும் ஒரு எல்லை இருக்கு என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். அப்போது திடீரென அவன் கழுத்தருகில் கத்தி ஒன்று உரசி செல்ல அதிர்ந்து நகர்ந்து திரும்பி பார்த்தான். என்னானாலும் இதை நான் பண்ண மாட்டேன் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டிருக்க கழுத்து ஓரத்தில் யாரோ கத்தியை வைத்தனர். அதை பார்த்து பதறியவன் சற்று விலகி திரும்பி பார்க்க யாமினி அவனை முறைத்து கொண்டு நின்றாள். நீயா என அதிர்ச்சியாக பார்த்தவன் அவளை விட்டு விலகப் போக, நான் தான் இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன் பாரு என்று அந்த கத்தியுடன் அவனை முன்னால் நெருங்கினாள் யாமினி. இங்கே பாரு, கதையெல்லாம் முடிஞ்சிருச்சுல, அப்புறம் எதுக்காக இப்படி என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க என்று கேட்டுக்கொண்டே ஒரே கராத்தே வெட்டில் அவளுடைய கத்தியை பறித்தவன் அங்கிருந்து நகர பார்க்க அவளும் விடாமல் அவனை துரத்த ஆரம்பித்தாள். சிறிது தூரத்திற்கு மேல் கடுப்பாகி அப்படியே நின்றவன் அவளை திரும்பி பார்த்தான். இன்னைக்கு உன் கதையை முடிக்காம இங்கிருந்து போக மாட்டேன் என்று கத்தினாள் யாமினி. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு நீ இந்த அளவுக்கு என் மேலே கோவமா இருக்க? அதுவும் வெயிட் பண்ணி என்னை கொலை பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் பண்ணலையே. நீ தான் நான் சொல்கிற எதையுமே கேட்காம அந்த ராஜேஸ்வரன் குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன போய் சொன்னாலும் அது எல்லாத்தையும் நம்பினேன். நான் எத்தனை முறை உங்ககிட்ட உண்மையை சொல்ல முயற்சி பண்ணேன், உனக்கு தெரியுமா? ஆனால் நீ தான் எதையும் காது கொடுத்து கேட்க கூட தயாரா இல்லை. அவங்க பேச்சை கேட்டு ஏற்கனவே நீ என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்க. அதெல்லாம் உனக்கு பத்தாதா? இப்போ மறுபடியும் எதுக்கு வந்திருக்க என்று சற்று குழப்பமாக அதை கேட்டான். நீ ஒன்றும் பண்ணலையா என்று அவனை முறைத்தாள் யாமினி. நீ என்ன சொன்னாலும் அதை நான் கேட்க போகிறதில்லை. ராஜேஸ்வரன் சார் சாவுக்கு நிச்சயம் நான் பழி வாங்கியே தீருவேன், அதுக்காக தான் வந்திருக்கேன் என்று சொன்னாள். அதற்கு மேல் அந்த பேச்சை வளர்க்க விருப்பமில்லாமல் இடுப்பில் சொருகி வைத்திருந்த இன்னொரு கத்தியை எடுத்து ஹரிஷ் நெஞ்சில் குத்த வந்தாள். அதை லாவகமாக பிடித்து தடுத்தவன், இங்கே பார் யாமினி, என் பொறுமைக்கெல்லாம் ஒரு அளவுக்கு தான். உனக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் ரொம்ப கண்ட்ரோலில் வாயை திறந்து எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ புரிஞ்சுக்காம இப்படியே பண்ண, அப்புறம் அதுக்கு என்னோட பதில் வேற மாதிரி இருக்கும் என்று கத்தியை உதறிவிட யாமினியால் நிற்க முடியவில்லை. தள்ளாடியபடியே 2 அடிகள் பின்னால் சென்றாள். அவள் எவ்வளவு வித்தைகள் கற்றவள் இருந்தும் ஹரிஷ் மெதுவாக தள்ளிவிட்டதற்கு கூட அவளால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை என்பது அவளுக்கு பெரும் ஆச்சரியமான விஷயம்தான். பின் அவள் ஹரிஷை பார்த்து கொண்டிருக்க, இங்கே பாரு, இதுதான் உனக்கெல்லாம் கடைசியாக மன்னிப்பு கொடுக்கறது. இதுக்கப்புறம் இதே மாதிரி என்னை தேடி வர்றது, எனக்கு தொந்தரவு கொடுக்கறது ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் என்னோட பதில் வேற மாதிரி இருக்கும். அந்த மொத்த யூனியனையுமே நான் கலைக்க வேண்டி வரும். இது எல்லாமே உன்னால தான் நடக்குதுன்னு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு நீயே யோசிச்சு பார்த்துக்கோ என்று இடுப்பில் கை வைத்து வெகு சாதாரணமாக கூறினாலும் சொன்னதை செய்தே தீருவேன் என்னும் அழுத்தம் அவனது குரலில் நன்றாகவே தெரிந்தது. என்ன விளையாடிட்டு இருக்கியா? நீ நினைச்ச உடனேலாம் அதெல்லாம் பண்ணிட முடியாது. என்ன பேசுறோன்னு யோசிச்சு பேசு என்று சொன்னவள் நம்பவில்லை. அவன் நினைத்தால் இதையெல்லாம் செய்ய முடியும் என்று அவளுக்கு சிறிதும் தோன்றவும் இல்லை. இருந்தாலும் ஒருவேளை அப்படியெல்லாம் நடந்து விடுமோ என்று சிறிது பயம் அவளுக்குள் பரவ ஆரம்பித்தது. உனக்கு எதுவுமே தெரியல. நான் நினைச்சா இப்போ நான் சொன்னதை என்னால் செய்ய முடியும். உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் நீ என்கிட்ட தேவையில்லாமல் நிறைய பிரச்சனை பண்ணிட்ட. போனதெல்லாம் போய் தொலைட்டும்னு என்னால் போக முடியும். ஆனால் இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணால் அதே மாதிரி நான் சும்மா இருக்க மாட்டேன். எல்லாத்தையும் பொறுத்துட்டு அமைதியாக இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் பழைய ஹரிஷ் கிடையாது. இப்போ முன்னாடி இருக்கிறது புது ஹரிஷ். இந்த ஹரிஷுக்கு யார் என்ன கொடுத்தாலும் அது அப்படியே திருப்பி கொடுக்க தான் தெரியும். அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் உனக்கு எல்லாத்தையும் புரிய வைக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு மேலே உன்னோட தலையெழுத்துன்னு நான் போயிடுவேன் என்று சொல்லி அவளை முறைத்து பார்த்தான் ஹரிஷ். இந்த இடத்திலேயே அவன் நினைத்தால் அவள் கதையை முடிக்க முடியும். இருந்தும் தேவையில்லாமல் பிரச்சனை வளர்க்க வேண்டாம் என்று நினைத்துதான் பொறுமையாக பேசிக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் தன்னை இப்படி பேசுவது தன்னை பெரும் அளவில் அவமானப்படுத்துவதற்கு சமம் என்று நினைத்தவளால் அவன் பேசுவதை கேட்கவே முடியவில்லை. எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிட்டியா? உன்னை நான் விட மாட்டேன். இப்போ என்கிட்ட மரியாதை இல்லாமல் நடந்ததுக்கும் சேர்த்து உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு என்று சொல்லி அவனை தாக்குவதற்காக நெருங்கினாள். சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி எல்லாத்தையும் படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன், உனக்கெல்லாம் அறிவே கிடையாதா என்று சொல்லி ஹரிஷ் அவளை பிடித்து தள்ளிவிட நிற்க முடியாமல் பின்னால் சென்று கீழே விழுந்தவள் வாயிலிருந்து ரத்தம் வர ஆரம்பித்தது. அவள் அதிர்ச்சியாக அவனை பார்க்க, இங்க பாரு, இதான் உனக்கு லாஸ்ட் என்று சொன்னவன் அவளை திரும்பி கூட பார்க்காமல் அங்கிருந்து கிளம்பி செல்ல ஆரம்பித்து விட்டான். அவன் அடித்ததற்காகத்தான் கீழே விழுந்தோமா?
அவன் அடித்ததற்காகவா தனக்கு ரத்தம் வருகிறது என்று புரியாமல் அவள் பற்களை கடிக்க மீண்டும் வாயிலிருந்து ரத்தமாக வந்தது. அதற்கு மேல் அவளால் சுய நினைவோடு இருக்க முடியவில்லை. அப்படியே மயங்கி சரிந்து விட்டாள். அவளுக்கு என்ன ஆனால் எனக்கு என்ன என்று இன்னொரு பக்கம் ஹரிஷ் கிளம்பி விட்டான். இன்னொரு பக்கம் பூஜா, மோனிஷா மற்றும் அவர்களுடைய பணக்கார தோழமை கூட்டமே ஒன்று திரண்டு இருந்தனர். அவர்கள் எப்போது ஒன்று சேர்ந்தாலும் சிரிப்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் பஞ்சமே இருக்காது. ஆனால் இன்று முதல் முறையாக அந்த இடம் முழுவதும் அமைதியே நிறைந்திருக்க அனைவரது முகமும் தீவிரமாக இருந்தது. பூஜா, மோனிஷா, நீங்கள் 2 பேரும் எதுக்காக இவ்வளோ சீரியஸாக இருக்கீங்க? அதான் நீங்கள் பயந்த மாதிரி எதுவும் நடக்கலையே. அந்த ஹரிஷ் சண்டை போட்டு போட்டியில் ஜெயிச்சு தாத்தாவை காப்பாற்றிட்டானே. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு தாத்தாவுக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. அவரை நம்ம எப்படியாவது காப்பாற்றிடலான்னு தான் தோணுது. எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கும்போது நீங்கள் 2 பேரும் ஏன் சோகமாக இருக்கீங்க என்று பூஜாவின் தோழி ஒருத்தி அவள் தோளில் கை போட்டு பொறுமையாக சொல்லி பூஜாவுக்கு ஆறுதல் அளிக்க முயன்றாள். அதை கேட்ட இன்னொரு பெண், ஆமாம் மோனிஷா, உன் தாத்தா ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. அந்த ஹரிஷ் அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் உன் தாத்தாவை விட்டுற மாட்டான். அவருக்காக ஏதாவது பண்ணி நிச்சயம் அவரை காப்பாற்ற ஏதாவது முயற்சி பண்ணுவான். அதில் முதல் ஒரு கட்டம்தான் இந்த போட்டியில் ஜெயிச்சது. நிச்சயம் தாத்தா திரும்ப வீட்டுக்கு வந்துடுவார் என்று சொன்ன அந்த பெண் ஹரிஷை மீண்டும் ஒரு முறை சந்திக்கலாமா என்று கூட யோசித்திருந்தாள். இவர்கள் பேசுவதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த 3வது பெண், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். அந்த ஹரிஷ் தாத்தாவை காப்பாத்துறதுக்காக நிறைய பண்ணிட்டாரு. ஆனா இப்போ அவர் எங்க? அந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் இப்போ வரைக்கும் யாருமே பார்க்கலன்னு சொல்றாங்க. அவர் எங்க போனாரு, என்ன ஆனார்னே தெரியல. அது எப்படி திடீர்னு ஒருத்தர் டக்குன்னு மறைஞ்சு போயிட முடியுமா என்ன? அவர் திரும்ப வந்தாதானே நீங்க சொல்றதெல்லாம் பண்ண முடியும். இப்ப அதுவே பெரிய பிரச்சனையா இருக்கே என்று அவர்கள் மாறி மாறி பேசிக்கொண்டே போக அனைத்தையும் கேட்டு ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டாள் மோனிஷா. நாம போய் அந்த ஹரிஷை மறுபடியும் மீட் பண்ணி அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கணும். அப்பதான் எல்லாத்தையும் நம்மளால சரியா செய்ய முடியும் என்று தோழிகள் மாறி மாறி அறிவுரை வழங்க மோனிஷா என்ன செய்வதென்று புரியாமல் குழம்பி போய் பார்த்தாள். அவனை பொறுத்தவரை இப்போதுதான் தாத்தாவை காப்பாற்றுவதற்கு முயன்ற ஹரிஷ் மிகப்பெரிய ஆபத்திலிருந்து தப்பித்திருக்கிறான். அதற்குள் மீண்டும் சென்று அவனை சந்தித்து அவனிடமே உதவி கேட்க வேண்டுமா என்று அவளுக்குள் பெரும் கேள்வி ஓடிக்கொண்டிருக்க, என்ன மோனி யோசிச்சுட்டு இருக்க? நாம போய் அவரை பார்ப்போம் என்று மீண்டும் அவளை அழைத்தனர். இல்ல, இப்ப நாம போய் அவரை பார்த்து அவர்கிட்ட உதவி கேட்கறது சரியா இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இப்பதான் அவர் ரெக்கவர் ஆயிட்டு இருப்பாரு. அட்லீஸ்ட் அவர் உடம்புல இருக்கிற காயங்களாவது சரியாகணும். அதுக்கப்புறம் நம்ம போய் அவர்கிட்ட உதவி கேட்கலாம். அது வரைக்கும் நம்ம அமைதியாக தான் இருந்தாகணும் என்று விளக்க, இன்னொரு பக்கம் தாத்தாவை நினைத்தும் பயமாக இருந்தது. ஆனால் நிச்சயம் அங்கு இருப்பவர்கள் தாத்தாவை எதுவும் செய்ய மாட்டார்கள் என்று ஏதோ ஒரு பக்கம் நம்பிக்கையும் இருந்தது. இன்னொரு பக்கம் யாமினியிடம் பிரச்சனையெல்லாம் முடித்துவிட்டு நேராக தனது கல்லூரி கேம்பஸுக்கு வந்து சேர்ந்தான் ஹரிஷ். விடுமுறை என்பதால் அனைவரும் வீட்டிற்கு சென்றிருந்தனர். அந்த மொத்த கேம்பஸிலுமே யாருமே இல்லை. மெதுவாக அனைத்து இடங்களையும் பார்த்தபடி உள்ளே நுழைந்தான் ஹரிஷ். மெதுவாக அனைத்து வகுப்புகளையும் கடந்து சென்றவன் ஆபீஸ் ரூம் அருகில் வந்தான். அங்கு நாதன் அறை இருக்க கதவை தட்ட அவன் கைகள் உயர்ந்த நேரம், கதவு திறந்தார்க்கு உள்ளவா என்று உள்ளே இருந்து ஒரு குரல் கேட்டது. உள்ளே சென்றவன் அவரை பார்த்து சிரித்துக்கொண்டு, உங்களுக்கு பெரிய பெரிய அபார திறமையெல்லாம் இருக்கு போல. நான் வெளியே இருக்கும்போதே உங்களால் நான் வந்ததை கண்டுபிடிக்க முடியுது, பெரிய விஷயம்தான் என்று சொல்லி சிரித்துக்கொண்டே அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்தான். இதுவே அவ்வளோ பெரிய திறமைனா அப்போ ஒன்ன என்னன்னு சொல்றது? உனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, அப்படித்தானே என்று எதிரில் அமர்ந்திருந்த அவரும் சிரித்துக்கொண்டே நாற்காலியில் சாகசமாக சாய்ந்து விட்டு, வெளியில பார்க்க நீ நார்மலா தெரிஞ்சாலும் இப்பதான் உன்னோட காயமெல்லாம் சரியாகுதுன்னு நினைக்கிறேன். இது ரெக்கவரி டைம் தானே. ஸோ நீ இப்போ கோல்டன் பில் எடுத்துக்கிறது சரியா இருக்கும். அப்பதான் நீ கம்ப்ளீட்டா பழைய நிலைமைக்கு வர முடியும் என்று சற்று தீவிரமாக கூற, அதுவரை சிரித்துக்கொண்டு அவர் பேசியதை கேட்டிருந்த ஹரிஷின் முகம் சட்டென மாறியது. நீ எதுக்காக யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நான் உன்னோட மென்டர் ருத்ரவேந்திர இதுக்கு முன்னாடி ஒரு முறை சந்திச்சிருக்கேன். அவரும் நானும் உனக்காக இந்த கோல்டன் பில்லை தயாரிக்கணும்னு ஏற்கனவே பேசிட்டோம். ஆனால் அதுக்கு முக்கியமாக தேவைப்படுற சிறப்பு பொருட்களை இப்போ நம்மக்கிட்ட இல்லை. அது மட்டும் இருந்தால் உனக்கு தேவையானதை உடனே தயார் பண்ணிடலாம் என்று சொல்ல ஹரிஷ் எதுவும் பேசாமல் அவரை நிமிர்ந்து பார்த்தார். இப்போ ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது. இதெல்லாம் ஏற்கனவே நான் அவங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிருந்தேன், அதான் சொல்லிட்டேன் என்று சொல்ல, தான் நினைத்ததெல்லாம் இவருக்கு எப்படி தெரியும் என்னும் அதிர்ச்சியான பாவனையோடு அவரை பார்த்த ஹரிஷ் அப்படியே அமர்ந்திருக்க, நானே தான் பேசிகிட்டு இருக்கேன், நீ எதுவும் பேச மாட்டியா, என்ன விஷயம்னு சொல்லு என்று கேட்டார். அது நான் சொல்கிறதுக்கு இதில் என்ன இருக்குது? அதான் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கேன். இதுக்கு மேலே உங்களுக்கு தெரியாததை நான் எப்படி சொல்ல முடியும் என்று சோர்ந்து போய் கேட்டவன் கைகளை அந்த டேபிள் மீது ஊன்றி அமர்ந்தான். நீ சொல்கிறதெல்லாம் புரியுது ஹரிஷ். சரி, நீ சொல்ல வந்தது அப்புறமா சொல்லு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். உனக்கு அந்த பில்லை ரெடி பண்ணி கொடுத்தா உன்னோட சக்தி 2 மடங்காக மாறிடும். ஆனால் அதனால எனக்கு என்ன பயன் இருக்கு? உன்னால் எனக்கும் அதே மாதிரி பண்ண முடியுமா?
முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.